இருமா எடுக்கட்டும்மா. ஏமா இருமா. ஏமா 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 ஃபாதர் ஒரு வியாபாரம் பார்க்குற பொருளை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. எங்கள் அம்மாவை நீங்கள் இழுத்து போட்டு காயெல்லாம் எங்கள் வியாபாரம் பார்க்குற நடு ரோட்டில் பார்க்குறதுக்கும் ஃபாதருக்கும் சம்மந்தம் இல்லை, சரிங்களா? ரோட்டில் போட்டு பார்க்குறத நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க ஃபாதர். ஏமா விடுமா. ஏமா ஏமா ஐயா நீங்கள் விடுங்கய்யா. என்னங்கய்யா தொழில் பார்க்குறவங்களுக்கு தெரியாதா? ஃபாதர் எடுக்காதீங்க பொருளை வைங்க ஃபாதர். வேணாம் ஃபாதர், நீங்க தேவையெல்லாம் பண்றீங்க ஃபாதர். இது அராஜகம் ஃபாதர். நீங்க ஃபாதர் மாதிரியே இல்ல ஃபாதர். நாங்க ரோட்ல வந்து காய் வித்துட்டு இருக்கோம் ஃபாதர், சரிங்களா? நாங்க ரோட்ல வைக்கிறோம். மியூசியத்துக்கும் உங்க ஃபாதருக்கும் உங்க பட்டா நிலத்துல வைக்கல, நெடுஞ்சாலைத்துறையில வைக்கிறேன். ரோட்ல போட்டு இருக்கிறேன். கொய்யா பழம் தான் விற்கிறேன், பாத்துக்கிறீங்க. கொய்யா பழம் வைக்கிறதே ஒரு ஃபாதரு மியூசியத்துல வந்து அராஜகம் பண்றாரு. இது அவருடைய சொந்த இடம்ன்றாரு. ஒரு பொம்பளை, வயசான பொம்பளைய வந்து தள்ளி விட்டு காயெல்லாம் எடுத்து அவர் வண்டியில அராஜகம் பண்றாரு. கூட ஆட்களையும் கூட்டு வந்து வீடியோ எடுக்கிறாரு. நாங்களும் வீடியோ எடுக்கிறோம். வணக்கங்கய்யா, என் பேர் வந்து ஆதி என்கிற ஆனந்த். நாங்கள் செண்பனூர், கொடைக்கானல் செண்பனூர் பகுதியில் வந்து சாலை ஓரத்தில் கொய்யாப்பழம் விற்றுக்கிட்டு இருக்கிறோம் 1 மாத காலமாக. இன்னைக்கு திடீர்னு ஒரு 10 அடியாட்களுடைய ஃபாதர் வந்தார். செண்பனூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதரு. அவர் வந்தோடனே கொய்யாக்காயெல்லாம் எடுத்து கீழே எரிஞ்சார். திடீர்னு உங்களை யாருக்கு நான் கடை உடைச்சோன்னு சொல்லி எங்களுடைய காய்கள்லாம் எடுத்து அவருடைய ஜீப்பில் ஏற்றுனார். அது மட்டும் இல்லை, என்னுடைய தாய் வயசானவங்க, அவங்கள கையை பிடிச்சி கீழே இழுத்து விட்டு அவங்க மேலே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதை வந்து இனிமேல் இங்கே இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை என்ன வேணாலும் பண்ணுவோன்னு மிரட்டல், கொலை மிரட்டல்லாம் விடுறாங்க. இதை வந்து இங்கே உள்ள அதிகாரிகள் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும்.